ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்போ டெய்லரிங். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு வந்து நைட்டி வந்து நம்ம எடுத்திருப்போம். அந்த நைட்டி வந்து நமக்கு சில டைம்ஸ் சின்ன சைஸாக எடுத்துகிட்டு அதை மாற்றாமல் இருந்து நமக்கு யூஸ் ஆகாமல் இருந்தால் நீங்கள் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து இப்போ இதில் சைடில் வந்து எப்படி துணி ஜாயின் பண்ணி நம்ம வந்து நைட்டியை நமக்கு உடம்புக்கு பத்துறது மாதிரி நம்ம கரெக்டாக தச்சு எடுக்கலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நைட்டி எந்த நைட்டி நம்ம ஸ்டிச் பண்ணணுமோ அந்த நைட்டியை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உள் பக்கமாக திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பி எடுத்துகிட்டு நம்ம சைடில் அந்த கையில் இருந்து நமக்கு இடுப்பு வரை தான் நமக்கு கூடுதலும் துணி பத்தாமல் போகும். அந்த அளவு வரை நம்ம பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு நமக்கு வந்து இப்போ நைட்டியோட கலர்லேயே நீங்கள் துணி இருந்துன்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நைட்டிலேயே நமக்கு நிறைய டிசைன் இருக்கும். அந்த டிசைனுக்கு தக்கன நீங்கள் ஏதாவது ஒரு கலரில் வந்து துணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நமக்கு வந்து அந்த துணி எத்தனை வேணும்னா 4 பீஸ் கரெக்டாக வேணும். நீளம் வந்து நமக்கு கையில் இருந்து இடுப்பு அளவு வரை நீங்கள் நீளம் எடுத்துக்கோங்க. அதோட அகலம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அகலம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு சைடு மட்டுமே 2 பீஸ் ஜாயின் பண்ணுவோம், அடுத்த சைடு 2 பீஸ் ஜாயின் பண்ணுவோம். அப்படி 4 பீஸ் நமக்கு தேவைப்படும். இப்போ வந்து நான் இதோட அகலம் வந்து ஒரு 4 இன்ச்சிலேருந்து 5 இன்ச் வரை வச்சுருக்கேன். நீளம் வந்து கையில் இருந்து நம்ம இடுப்பு அளவுக்கு வர நீளம் வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம இதை எப்படி ஜாயின் பண்ணோன்னா, நம்ம வந்து நைட்டியோட நல்ல பக்கமும் அந்த துணியோட நல்ல பக்கமும் ஜாயிண்ட் ஆகாத மாதிரி இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கோங்க. நமக்கு நைட்டியோட நல்ல பக்கமும் துணியோட நல்ல பக்கமும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். மேலேயும் அந்த சைடும் நமக்கு கெட்ட பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கையோடு சேர்த்து வச்சுக்கோங்க. அந்த நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்க துணியில் மேலே வந்து ஒரு மடிப்பு மடித்து தச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கையிலையும் மடிச்சிருப்போம், அதே போல் அதுலேயும் மடிச்சிக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக 2 துணியை சேர்த்து வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு சைடு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து அடுத்து நம்ம அந்த பக்கத்துலேயே உள்ள இன்னொரு பீஸ் துணி இருக்கும்ல, அந்த துணியை இந்த மாதிரி விரிச்சிட்டு அதே இன்னொரு பீஸ் துணியை எடுத்து அதே போல் தான் நமக்கு நல்ல பக்கமும் இருக்க மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு நம்ம 2 பீஸ் துணியுமே ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ண பிறகு நமக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம அதை விரித்து பார்க்கும்போது நமக்கு நல்ல பக்கமும் அந்த தனியாக எக்ஸ்ட்ரா வச்ச துணியோட நல்ல பக்கமும் இருக்க மாதிரி கரெக்டாக தச்சுக்கோங்க. தச்சுட்டு இப்போ கையை 2யுமே நம்ம வந்து சேர்த்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கையோட அளவு வந்து நமக்கு எவ்வளோத்துக்கு பிடிக்கணுமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே 2 துணியுமே ஜாயின் பண்ணி வச்சு கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு இந்த அப்பர் செஸ்ட் சைடில் இருந்தே தான் நமக்கு வந்து துணி பத்தாமல் இருக்குது. அதனால் அந்த சைடில் இருந்தே நமக்கு எவ்வளோத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுகிட்டே வரலாம். இந்த மாதிரி தையல் போட்டுட்டு இப்போ கீழே அந்த இடுப்பு சைடு கிட்ட வரும்போது நம்ம வந்து அப்படியே அந்த துணியிலேருந்து சைடு ஒரு ஸ்லாண்டிங் மாதிரி தையல் போட்டு நம்ம நைட்டியோட ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள், நான் எப்படி போடுறேன்னு அதே மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நைட்டியோடையே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கீழே வர அந்த தையலை எடுத்துக்கலாம், போட்டுக்கலாம். இப்போ நம்ம தச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், இப்போ நான் உள்ளே காமிக்கிறேன் நமக்கு எப்படி இருக்குன்னு. நீட்டாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கும். நமக்கு எவ்வளோத்துக்கு துணி அந்த சைடு வந்து எவ்வளோத்துக்கு துணி வேணுமோ அந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா துணி வந்துட்டு இப்போ நம்ம கெட்ட பக்கம் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அதில் எக்ஸ்ட்ரா வெளியே வந்து நிற்கக்கூடிய துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எப்போவுமே நம்ம நார்மலாக நைட்டி இந்த மாதிரி சுடிதார்லாம் தைச்சிட்டு சைடில் ஒரு சின்ன சின்ன கட் போட்டு எடுத்துருப்போம்ல, அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன கட் போட்டு எடுத்துக்கோங்க.
அவ்வளோதான். நம்ம இப்போ ஒரு சைடு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இனி வந்து அதுக்கு அடுத்த சைட எடுத்துக்கோங்க. அடுத்த சைடும் அதே போல தான் நீங்க ஃபுல்லுமே ஃபஸ்ட்டு பிரிச்சு எடுத்துக்கோங்க. பிரித்து எடுத்துட்டு நம்ம வந்து நம்ம 2 பீஸ் துணி வச்சுருப்போம்ல, அதில் ஒரு பீஸ் துணியை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த துணியில் வந்து மேலே ஒரு மடிச்சு தையல் போட்டுக்கோங்க. நம்ம கை சைடு ஜாயின் பண்ணும்போதும் கை சைடு ஜாயின் பண்ணும் அதனால். இப்போ அந்த நல்ல பக்கமும் இருக்கிறது மாதிரி வச்சுக்கோங்க. மேலேயும் கீழேயும் வந்து நமக்கு கெட்ட பக்கம் இருக்கணும். அந்த மாதிரி வச்சு தையல் போட்டுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக. 2 துணியும் சேர்த்து வச்சு கரெக்டாக தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சைடு ஜாயின் பண்ணியாச்சு. இன்னொரு சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்காக அடுத்த சைடு உள்ள பீஸ் துணியை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதே போல தான் நல்ல பக்கமும் ஒரே சைடு வர்றது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே போல் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இதில் வந்து கண்டிப்பாக 2 சைடுமே துணி வந்து ஜாயின் பண்ணணும் தனித்தனியாட்டு. அப்போ தான் நமக்கு கரெக்டாக அந்த தையல் வரும். இல்லாமல் வந்து நம்ம ஒரு சைடு மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த துணியை இதில் ஜாயின் பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து ஒருவேளை அதை பிரிக்கணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு அந்த சைடு தையல் வராமல் போயிடும். அதனால் 2 சைடுமே தனித்தனியாக வந்து துணி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைடுமே நம்ம வந்து தச்சு எடுத்தாச்சு. இனி அதை அப்படியே விரிச்சிட்டு நம்ம அந்த சைடு போட்ட மாதிரியே தான் நம்ம தையல் போட்டுக்கணும். கையிலேருந்தே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கையில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம அந்த சைடு கையில் வந்து எவ்வளோத்துக்கு ஜாயின் பண்ணியிருக்கோமோ அந்த அளவு இதில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டுக்கோங்க. இப்போ அதே போல் நம்ம அந்த அப்பர் செஸ்ட் சைட்லேருந்தே நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த துணியில் தையல் விழுற மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க. கீழே அந்த இடுப்பு சைடு பக்கம் வந்த உடனே நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் துணியிலேருந்து நமக்கு நைட்டிக்கு தையல் வர்றது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம கீழே வர அதே போல் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தையல் போட்டு எடுத்தாச்சு. இனி அதே போல் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அதில் ஒரு சின்ன சின்ன கட் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பிறகு உள்ளே காமிக்கிறேன் பாருங்கள். நமக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் துணி கரெக்டாக இருக்கும். நமக்கு இப்படி தைக்கிறதுனால நமக்கு வந்து துணி வந்து நைட்டி வந்து சேராமல் இருந்தாலும் நம்ம இப்படி எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து தைக்கும்போது நமக்கு நைட்டி துணி வந்து கரெக்டாக சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.